ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அதாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வர விரும்பி கேட்குற ஐஸ்கிரீமை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா காய வைக்கணும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அனலை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போது 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத அளவு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 ஸ்பூன் கோதுமை மாவு அப்படி இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ கொதிஞ்சிட்ருக்க பாலில் இந்த மாவை கொஞ்சம் கலக்கிட்டு அனலை ஸ்லோவாகவே வச்சு நல்லா அடிப்பிடிக்காத அளவு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு 3 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை நல்லா கலந்து விடலாம். திப்பி திப்பியாக கெட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக கலந்து விடணும். இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். 3 மணி நேரம் ஃப்ரீசரில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்ல. சுகர் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறுற வரை நல்லா கிளறி விடலாம். இப்போது ஓரளவு நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பட்டர் இல்லாட்டினா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டேன். பட்டர் நெய் சேர்க்குறதுனால நமக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நட்ஸு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சுகர் சிரப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ இது ஆறிட்டு இப்போ ஒரு கத்தியை வச்சு அப்படியே எடுக்கலாம். நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லா பீஸ் அழகாக வரும், கேக் மாதிரி வரும். இப்போ இதை நல்லா உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அரைச்சா போதும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 2 மினிட்ஸ் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் சுவையான ஐஸ்கிரீம் ரெடி. டேஸ்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.